வணக்கம். வணக்கம். எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்திருக்குது. ஆமா. என்ன ரொம்ப நினைக்கிறீங்க? பயங்கரமான நம்ம என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? என்ன உங்களோட கருத்து என்ன? என்ன கள ஆய்வு என்ன பண்ணியிருக்கீங்க? அது என்ன அனலைஸ் பண்ணீங்க? ஒரு நாள் ஆயிடுச்சு. என்ன அனலைஸ் பண்ணியிருக்கோன்னா கள ஆய்வு இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் ரொம்ப அழகான ஒருத்தரை வந்து மக்கள்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க இன்னும் நினைச்சிட்டு செலக்ட் இருக்கிறாங்க. பண்ணலையே. யார் மூணுல யார் ஜெயிச்சதுன்னு நினைக்கிறீங்க? யாருமே ஜெயிக்கல. அப்புறம் என்ன? முதல்ல அந்த விஷயத்தை எல்லாரும் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னு தெரியல. தமிழ்நாட்டில் யாருமே ஜெயிக்கல, எல்லாமே அந்த இடத்துல நிற்கிறது தான். ஒருத்தர் கொஞ்சம் அதிகமாக ஜெயிச்சிருக்காரு, அவ்வளோதானே ஒழிய யாரும் வந்து முழுசாக ஜெயிக்கல. பெரும்பான்மையாக யாருக்கும் கிடைக்கல. 35 மார்க் வாங்கி பாஸ் ஆகணும், அவ்வளோதான். ஒருத்தர் 30 மார்க் வாங்கியிருக்காரு, அவ்வளோதான். 34 வாங்கி 25 மார்க் வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ அந்த நிலைமையில தான் இருக்கு. யாரும் வந்து ஜெயிக்கல, எல்லாம் அந்த இடத்துல நிற்கிறாங்க. எல்லாம் இதுதான் பார்டர் தான். யாரும் ஒன்றும் ஜெயிக்கல அப்படிங்கிறத முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க, ஐயோ போச்சு, ஐயோ அவ்வளோதான், ஐயோ அதெல்லாம் கிடையாது. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னும் ஒரு வாரம் இருக்குது, இன்னும் ஒரு வாரம் இருக்குது. 2 வாரம் டைம் கேட்டிருக்காரு. ஏதோ ஒன்று, இன்னும் 2 வாரம் வந்து இங்கே நடக்க போகிற காமெடிகள் இருக்குல்ல, இதுதான் அரசியல் அப்படின்னு இவங்க இவதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சரி, அதை தவிர்த்து இந்த வெற்றிகள், இந்த வேட்பாளர்கள், ஸ்டாலின் தோத்தது, திமுக தோத்தது, அதிமுக தோத்தது, இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆக்சுவலி என்னன்னா, இப்போ வந்து ஒரு தொகுதியில ஒருத்தர் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. ஆனா அந்த வேட்பாளர் யாருன்னு தொகுதி மக்களுக்கே தெரியாது. ஆமா, திருப்பத்தூர் தானே? மாதவரம், சென்னை மாதவரம்ல. மாதவரம் இல்ல, மாதவரம்ல தான் 2வது ஹையஸ்ட் ஓட்டிங். ஆமா, சம் 1,80,000. ஆமா, 96,000. 1 லேக்ல ஜெயிச்சது எடப்பாடி மட்டும்தான். எடப்பாடிக்கு அடுத்தது லீடிங் வந்து மாதவரம். ஆமா. ஸோ நீங்க சொல்ற ஒரு ஓட்டு வித்தியாசம் வந்து பெரிய கருப்பன் திருப்பத்தூர், அது ஒரு ஓட்டு வித்தியாசத்துல இருக்கு. மறுபடியும் ரீகவுண்ட் பண்ணனும்னு கேஸ் போட்டுருக்காங்க. அது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நிறைய இடங்கள்ல இன்னைக்கு இன்னும் இந்த அப்பாவு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்பாவு கேஸ்ல இருந்து அப்பாவு தான் வின் பண்ணாரு. 9 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்துச்சு. 9 வருஷம் கழிச்சு ஒருத்தர் ஏதோ 25 ஓட்டு வித்தியாசத்துல தான் திமுக வந்து பின்னடைவு இருக்கு அப்படின்னு, ரொம்ப நிறைய தொகுதிகள்ல ஒரு சில வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக பின்னடைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். நம்ம வந்து என்னதான் வந்து பிராக்டிக்கல், என்னதான் யதார்த்தம்னு பேசினாலும் கூட இந்த தோல்வி வந்து உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. என்னால் நம்ப முடியல, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதை என்ன ஏதுன்னு நம்ம அலசி பார்க்கணும். சில விஷயங்கள்ல உண்மையிலே இந்த இவிஎம் மிஷின்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து உண்மைதான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம அப்படியே நம்ப தோணுது. ஏன்னா 8,000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்சிருக்காரு. அப்படி ரொம்ப டஃப் கூட இல்லை, 8,000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சவர் யாருன்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி களத்திலே கிடையாது. ஸோ திமுக இருக்காரு, அப்புறம் அதிமுகவுக்கு போயிருக்காரு. அவர் மேல நிறைய கரப்டட் இருக்குன்னு சொல்றாங்க, நமக்கு தெரியல. இல்லை, நிறைய கரப்டட். அவர் நிறைய வட்டிக்கு விட்டு வாங்கி நிறைய தாதா வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. இப்போ நிறைய ரைட்டப்புகள் எழுதுறாங்க நம்ம மக்கள். இது எலெக்ஷனுக்கு முன்னாடி எழுதி தொலைஞ்சா என்ன? இப்போ வந்து நான் அவரால் ரொம்ப பாதிக்கப்பட்டேன், என் வீட்டில் இப்படி தான் வந்து ரவுடி தாதா மாதிரி வெளில நின்று வேட்டி எடுத்துலாம் அப்பெல்லாம் பேசுறாங்க, எழுதுறாங்க. இவங்கலாம் அன்னைக்கு ஒரு விஷயம் நினைச்சிருக்கலாம், தாவேகா வராதுன்றதுல எல்லாருமே முடிவா இருந்தாங்க. மிஞ்சி போனா ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறதே பெரிய அபூர்வமான விஷயம் தான். அங்க வந்து எதுவுமே தெரிஞ்ச முகங்கள் கிடையாது. 2வது மரியா வில்சன் லெஃப்ட் பாண்டிக்கெல்லாம் சீட்டு கொடுக்கும்போது இவரும் ஒரு பெரிய ஆள் இல்லை, இவரை பத்தி எதுக்கு நம்ம எழுதுவான்னு நினைச்சிட்டு கூட விட்டு இருந்திருக்கலாம். இது நிறைய விஷயங்கள். ஏன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரத்துல பேசும்போதே டெல்லிக்கும் நமக்குமான போட்டின்னு தான் சொன்னாரே தவிர, அவர் வந்து இதை வந்து கன்சிடரே பண்ணலை. இன்னொரு விஷயம் என்ன, புதுசாக வந்திருக்காங்க, நம்ம அவங்கள வந்து விரோதியாக பார்க்க வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கூட இருக்கலாம். நம்மளுடைய ஐடியாலஜி படி நமக்கு வந்து அகேன்ஸ்ட் வந்து பிஜேபி தான் வரக்கூடாது அப்படின்னு நம்ம பிஜேபி அதிமுக அலையன்ஸ் வச்சனால நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் இருந்தோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒருவேளை அவருக்கு ப்ளஸ் ஆகிடுச்சா என்னமோ அதுவும் தெரியல. இல்லை அப்படி, அதாவது இப்போ ஒரு விஷயம் தான் இல்லை. எப்படின்னா, இது எப்படி பார்த்தாலும் இந்த வெற்றி தடுக்க முடியாது யாராலையும். நான் சொல்ல வர்றது தான், இது வந்து இப்போ இந்த தேர்தல் வெற்றியை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ திமுகவுக்கு ஆதரவாக நான் பேசலை, இல்லை இந்த கூட்டணிக்கு ஆதரவாக பேசலைங்கிறது வேற. அதை தாண்டி விஜய் எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் தோத்துருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு அன்பிலீவபிளான ஒரு லாஸ். அதை தான் சொல்கிறேன். இந்த வெற்றி வந்து யார் என்ன நினச்சினாலும் தடுத்துருக்க முடியாது. இந்த வெற்றி வந்து விஜய்க்கு, இந்த வெற்றினா வெற்றி கிடையாது, மறுபடியும் சொல்கிறேன். இந்த ஜெயிப்பு இருக்குல்ல, இத்தனை சீட்டு ஜெயிக்க வேண்டியதுங்கிறது அவருக்கு வந்து ஒரு மேண்டேட்டியாக இருந்திருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, மக்கள் யாரும் வேலையை பார்த்து ஒர்க்கை பார்த்து
தத்துவத்தை பார்த்து கொள்கையை பார்த்து அப்படின்லாம் யாரும் ஓட்டு போடவே இல்லை. அப்படி போட்டிருந்தா திமுக தான் ஜெயிச்சிருக்கணும். மக்கள் அப்படி ஓட்டு போடலை. அதாவது விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்கள் எதை பார்த்துட்டு போட்டிருக்காங்கன்னா, ஒன்லி விஜய், ஒன்லி ஃபேவரிசம், ஒன்லி மாற்றம், இவங்க 2 பேரும் எங்களுக்கு வேணாங்க அப்படிங்கிற அந்த தாட் இருக்குல்ல, அதுதான் பெருவாரியான திங்கிங்கில் இருந்திருக்குது. அவங்க மட்டும் விஜய்க்கு போட்டிருக்காங்களே ஒழிய இந்த வெற்றியை நீங்கள் என்ன வேலை பார்த்துருந்தாலும் நீங்கள் தடுத்திருக்கவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சாலிடான ஒரு ஆள் இல்லை. சாலிடாக இப்போ மக்கள் நல கூட்டணிங்கிறதோ இல்லை அதுக்கு முன்னாடி வந்து பாமக, விஜயகாந்த், வைகோ அவர்கள் யாருமே இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கலை. 3ஆவதாக ஒரு ஆள் இவ்வளோ வந்து ஓப்பனிங்கோடு வந்திருக்காங்க பொழுது, சரி யாரோ ஒருத்தவன் சிக்கிட்டான் வந்துட்டான்னு மக்கள் போய் ஓட்டை போட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஆனால் இந்த ஓட்டுகளும் ஏன் வந்திருக்கு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, என்னோட ஐடியா பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனை வியூ பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, இவரை வந்து பிராண்டாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு பெரிய மக்கள் ஒரு கூட்டம் வந்து வேலை செஞ்சிருக்கு, ஒரு பெரிய கூட்டம் வேலை செஞ்சிருக்கு இவரை வந்து பிராண்டாக ப்ரொமோட் பண்ணது. ஆனால் நம்ம திமுக சைடில் இருந்த ஒரு வீக்னஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக செஞ்ச நல்ல திட்டங்களை வந்து ப்ரொமோட் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஓவராக ப்ரொமோட் பண்ணதான் பிரச்சனை. அதான் நான் பேச வரேன். இந்த ப்ரொமோஷன் இருக்குல்ல, சுய வேலைகளை செஞ்சதை வந்து ஓவராக ப்ரொமோட் பண்ணது தான் இதுக்கு காரணம். இது எங்கே வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குன்னா, எளிய மக்கள் இருக்காங்கல்ல அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்குது. ஒரு சாமானிய மக்களை வந்து நீங்களே வந்து சிங்கப்பூரா பாருங்க, சிங்கப்பூரை ஆக்குறேன்னு சொல்லி நீங்கள் தான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கீங்க. ஆனால் அந்த சிங்கப்பூர் எளிய மக்களுக்கு போய் சேரல. ஒரு பணக்காரனுக்கு சேர்ந்துருக்கும், அப்புறம் மிடில் கிளாஸுக்கு சேர்ந்துருக்கும், லோயர் மிடில் கிளாஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கனவுகள் தான் அதிகமாக போய் சேர்ந்துருக்குது. அந்த சில விஷயங்கள் நடந்திருக்குது. அதை தாண்டிய ஒரு ஏக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது இந்த மீடியா, இந்த சோசியல் மீடியா ஒரு ஏக்கத்தை கொடுத்துருக்குது. இப்போ நான் சிம்பிளா சொல்றேன், நிறைய பேருக்கு வந்து நிறைய எளிய மனிதர்களை வந்து இந்த மீடியா நீ வளர்த்து விட்டுச்சுல. ஒரு யாராவது ஒருத்தவங்க உண்மையை பேசினா அவங்களை கொண்டு போய் காட்டுறது, யாராவது ஒருத்தவங்க வந்து குப்பை தொட்டில இருந்து நகை எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு காசு கொடுக்குறது, யாராவது ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டிருந்தா அவங்களுக்கு இப்போ இந்த நேர்மைக்குன்னு சொல்லி சில ஒரு சோசியல் மீடியாவில் வந்து ஒரு இது கிரியேட் ஆச்சுல, அதன் மூலியமா அந்த மக்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுல, அதில் நிறைய அவங்களுக்கு பணம் கூட கிடைச்சதுல. இது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு எளிய மக்கள் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நடந்திருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு ஏன் நடக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. அந்த ஆதங்கம் இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரை பண்ணி கூட பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு அந்த நிலைமை வந்திருக்காது. ஸோ எளியவர்கள் சோசியல் மீடியாவில் வந்தால் அவர்களுக்கு ஒரு மாற்றம் வரும் என்று ஒரு நம்பிக்கையை இந்த சோசியல் மீடியா கொடுத்துருச்சு. ஆனால் அது சில மக்களுக்கு மட்டும் நடந்துச்சு, பல பேருக்கு அது நடக்கல. அதுக்கு காரணம் இந்த கவர்மெண்ட் தான் அவங்க நினச்சிக்கிட்டாங்க. எளிய மக்களுக்கு வர மாற்றம்லாம் சோசியல் மீடியாவில் வரலாம். இந்த ஸ்டாலின் சின்ன பசங்களை கூப்பிட்டு பேசுறாரு, அவங்கள கூப்பிட்டு பேசுறாரு, அந்த மூக்கு வாய் சரியில்லாத பொண்ணை கூப்பிட்டு பேசுறாரு, அவருக்கு ஃபோன் பண்றாரு. இப்படி எளியவர்களை பார்த்து டச் பண்ணார்ல, அவர் ஏன் என்னைய டச் பண்ணல, அவர் ஏன் என்னைய பார்க்கல, எல்லாரையும் பார்த்தவர் எனக்கு நான் கஷ்டப்படுறேன்ல, எனக்கு ஏன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, அவரு எனக்கு ஏன் என் மேலேயும் அந்த கருணையை காட்டல அப்படிங்கிற கோபம் நிறைய பேருக்கு இருந்திருக்குது. அதை தாண்டி போலீஸு அதிகாரிகள் அவங்கள சுற்றி உள்ள சில பிரச்சனைகள், அரசு சார்ந்த சில பிரச்சனைகள் அவங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் தந்திருக்குது. அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. இதுக்கு ஸ்டாலின் நேரடி காரணம் கிடையாது. இந்த மாதிரியான காரணங்கள்லாம் எளிய மக்களை ரொம்ப கொந்தளிப்பில் எப்போதுமே வச்சிருந்துருக்குது. எப்போதுமே அந்த எளிய மக்களுக்கான கொந்தளிப்பு இருக்க தான் செய்யுது. அதை நீங்க இங்க பாலாறு தேனாறு ஓட வச்சாலும் மக்கள் வந்து திருப்திப்படுத்த முடியாது. அவங்களுக்கு மக்களுக்கு இருக்கத்தானே செய்யும். ஒன்றும் இல்லை, பிரச்சனை என்னன்னா விஜய் வந்தோடனே அப்படின்னா மாத்திட்டு வர அவங்க நம்பிட்டாங்க, அதுதான் பிரச்சனை. இது எளிய மக்கள் வந்து அப்ப இதுல நான் என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன்னா, அரசியல் படுத்தாம விட்டுட்டோமோ, அவ்வளவுதான். திராவிடம் வந்து அரசியல் மக்களுக்கு யதார்த்தத்தையும் அரசியலையும், அரசியல்னா என்ன, இது எப்படி சரி செய்ய முடியுங்கிற அந்த யதார்த்தத்தை மக்களுக்கு நம்ம உணர வைக்கலைங்கிறது தான் யதார்த்தம். அவ்வளோதான். அது இவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஸ்டாலின் இப்படி செய்கிறாரு, விஜய் வந்தால் படத்தில் மேஜிக் பண்ணுற மாதிரி இப்படி எல்லாத்தையும் மாற்றிட்டு வர அந்த மக்கள் நம்பிட்டாங்க. அந்த நம்பிக்கை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஏக்கம் இருக்குது, அதை வந்து நம்ம தவறுனே சொல்ல முடியாது. அவங்களுக்கு சில யதார்த்தங்களை புரிய வைக்காமல் போனதற்கும் இந்த அரசியலினோட அந்த முழு வீழ்ச்சி இருக்குல்ல, இந்த நிர்வாகத்தை புரிய வைக்காமல் முடியாமல் போனதுக்கு காரணம் தான்
இந்த தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் அதுல நினைக்கிறேன். வந்து விலை போகாத ஒரு பொருளை வந்து பிராண்டிங் பண்ணி வித்திருக்காங்க. ஆமா. இனி அந்த பொருள் என்ன பண்ண போகுதுன்றதும் நமக்கு தெரியாது. இனி அடுத்த என்ன நீங்க சொன்ன மாதிரி நான் ஆட்சி அமைக்கல, 2 வாரம் டைம் கேட்டிருக்காரு. இன்னும் 2 வாரத்துக்கு அப்புறம் தான் தெரியும் இவர் பெரும்பான்மை எந்த அளவுக்கு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நிறைய இல்ல விஷயங்கள் இதை தவிர்த்து முக்கியமா எல்லாரும் இதை பேசுறீங்களே, ஒரு முக்கியமான விஷயத்த யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. எது எப்படி திமுக தொடர்ந்து 2வது முறை ஆட்சி அமைக்கலையோ அதே மாதிரி தொடர்ந்து 2 முறை அதிமுக தோற்றதே இல்லை. ஆ, இந்த சவுக்கு சங்கர் இருக்கானே, கஞ்சா சங்கர் எவ்வளவு வேலை பார்த்தான். ஆமா. அப்படி இப்படி சபரீசன் அவரு அவர் என்ன அந்த ஜி ஸ்கொயரு உதயநிதி எல்லாம் இதுதான் காரணம். ஆட்சி வெளியே போதுமா. இது வரைக்கும் அதிமுக 2 தடவை தோத்ததே இல்லை. அந்த பெரும் சாதனை செய்ய வைத்தது இந்த அதிமுக எடப்பாடி தலைமையிலான ஆட்சி தான். 10 தோல்வி பழனிசாமி, இப்போ 11 தோல்வி பழனிசாமி ஆகியிருக்காரு. இது சந்தடி கேப்ல மறந்துடுறாங்க. இதுதான் பிராண்டிங்கு, இதுதான் பார்ப்பனியம்ங்கிறது. திமுகவோட தோல்வியை பேசுகிற, விஜயோட இந்த மைனாரிட்டியை பேசுகிற இந்த பார்ப்பனிய ஊடகங்கள் அதிமுக எனும் இந்த பார்ப்பனிய கட்சி இல்ல வந்து இந்த பார்ப்பனியத்தை ஆதரிக்கிற கட்சி 2 முறை தோத்து போயிருக்கிற அந்த பிராண்டே வெளியில வரலையே. ஏன்னா அதிமுக கட்சியே இல்லையே, அது போய் 5 வருஷம் இல்ல ஆயிடுச்சு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து அதிமுக 2 முறை தோத்துருக்குங்கிறது எதுக்கு இந்த ஊடகங்கள் பிராண்ட் பண்ண மறைக்குது? என்ன பொறுத்த வரைக்கும் அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தவறா கூட இருக்கலாம். பிஜேபி வந்து பிஜேபினாலே பிபி தாங்க. ஸோ பிஜேபி வந்து பிஜேபி கூட்டணி தான் அதிமுக. பிஜேபியோட இன்னொரு முகம்தான் தாவேக்கான்றத என்ன மாதிரி பற்றவங்க சில பேர் நாங்கள் நம்புகிறோம். ஸோ அது வந்தாலும் சரி இது வந்தாலும் சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இவிஎம்ல பிரச்சனை இல்லை மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க, சாமானிய மக்களுக்கு போய் சேரல அப்படின்னா, அப்போ பாண்டிச்சேரி மக்கள் எல்லாம் ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருக்காங்களா? பாண்டிச்சேரியிலேயே ஒரு இடத்துல கூட தாவேக்கா வரல. பாண்டிச்சேரி மக்களுக்கு இப்போ விஜய் தேவைப்படலையா? இப்படி பல கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன் அங்கே அது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஒரு யூனியன் டெரிட்டரி தான், அதில் ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம். ஒரு சீட் கூட தாவேக்கா வரலீங்க. அது எப்படி முடியும்? அதாவது உலகத்திலேயே போய் எதிர்கட்சியை போய் விமர்சனம் பண்ணிட்டு வந்த ஒரே கரகாட்டகர கோஷ்டி இந்த விஜய் கரகாட்டகர கோஷ்டி தான். எதிர்கட்சி போய் விமர்சனம் பண்ணிட்டு வராயா? ஏன்னா அங்க ஏற்கனவே அங்க ஒரு விஜய் இருக்காரு, ரங்கசாமின்னு. அதனால இந்த ரங்கசாமி அங்க தேவையில்லைன்ட்டு மிஷின்ல வேலை பார்க்கலாம் இருக்கு. அவ்வளவுதான். அதுதான். இப்ப அங்க வந்து ஒரு எத்தனை சீட் ஜெயிச்சாங்க? திமுக எத்தனை சீட் ஜெயிச்சாங்க? 2 ஜெயிச்சிருக்காங்க நினைக்கிறேன். காங்கிரஸ் 5 ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அங்க அந்த ஒரு 5+2 7 தொகுதியாவது இவங்க எடுத்திருக்கலாமே, தாவேக்கா எடுத்திருக்கலாமே, ஏன் எடுக்கல அப்படின்றது தெரியல. ஸோ இந்த அளவுக்கு ப்ரொமோஷன்ஸ் நடந்திருக்கு, இந்த அளவுக்கு பிராண்டிங் நடந்திருக்கு. பட் ஆனால் இவ்வளோ ப்ரொமோஷன்ஸும் வீணா போகுதா இல்ல அடுத்த 5 வருஷம் நம்ம வீணா போகிறோமா அப்படின்றது பல அதிர்ச்சிகள் காத்திருக்குது. ஏன்னா நிர்வாகம்ங்கிறதோ இந்த மாதிரியான கவர்னன்ஸுங்கிறது அவருக்கு ஈஸி கிடையாது. இப்போ விஜய் என்ன நினைச்சிட்டாரு தெரியுங்களா? விஜய்க்குன்னு மட்டும் இல்லை, பல பேருக்கு இந்த எண்ணம் இருக்குது. அதாவது வேலையை விட்டுட்டு இப்போ சினிமாங்கிற ஒரு ப்ரொஃபஷனு, ஆனால் சினிமா மேலே நாட்டம் குறைஞ்சி அரசியலுக்கு மேலே நாட்டம் வந்துருச்சு. இப்போ அவர் என்ன நினச்சாருன்னா, சினிமாவோட அரசியல் ஈஸின்னு நினச்சிட்டாரு இல்லை. இப்போ சினிமாவை வந்து ஒரு வேலையை பார்க்குறாரு, அரசியலை வந்து அவர் பொழுதுபோக்காக பார்க்குறாரு. அரசியல் வந்து ஒரு பேஷன், அது வந்து ஒரு சைடு பிஸ்னஸாக பார்க்குறாப்புல. அரசியலும் ஒரு வேலை தான், அரசியலும் ஒரு ப்ரொஃபஷன் தான்ங்கிறத மறந்துட்டு அதை ஒரு ஃபேண்டசி நினைச்சு உள்ள வந்துட்டாப்ல. ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, அரசியல் ஒரு ஃபேண்டசி நினைச்சு உள்ள வந்திருக்கிறாப்ல. மிகப்பெரிய ஏமாற்றத்தை விஜய் சந்திப்பாருன்னு தான் நான் சொல்றேன். இல்ல இன்னைக்கு வரைக்கும் நம்ம நீட்டுக்கு முக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எதிர்கட்சிக்காரங்க நம்மள்ட்ட அதான் கேள்வி கேட்கறாங்க. கையெழுத்து போட்டதே அவங்க தான், போட்டுட்டு ஓடிட்டாங்க. இன்னைக்கு நம்ம நீட்டை ஒழிப்போம்னு சொன்ன உடனே நம்ம மத்தியில வந்து காங்கிரஸ் வரும், அதை நினைச்சு நம்ம ஒழிப்போம்னு சொன்னதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க டிஎம்கே. இன்னைக்கு நீங்க சொன்னதை செஞ்சீங்களான்னு இதே கையெழுத்து போட்டவங்க இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை இல்லை, டீசல் பிரச்சனை, கேஸ் விலை பிரச்சனைக்கு காரணம் ஸ்டாலின் தான் சொன்னாங்க விஜய். இப்போ ஆட்சி எடுத்துட்டாப்ல இல்லை, உடனே வந்து இப்போ கேஸ் விலையும் டீசல் விலையும் இப்போ அவர் திருத்திடுவாப்புல, கம்மி பண்ணி கொண்டு வந்துருவாப்புல. ஏன்னா ஸ்டாலின் கேட்டீங்களா சொல்றாங்க, இதுக்கு காரணம் வந்து ஸ்டாலின் தான் பதில் சொல்றாங்க. கேஸ் விலை கூடி விஜயா தான் சொன்னாப்புல. அப்போ அவர் வந்து இப்போ தீர்த்து வச்சிருவாப்புல. அதான் நம்ம எதிர்பார்க்குறோம். நீட்டை தீர்த்துருவாப்புல. நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஒரு காலத்துல கேள்வி கேட்கறது நிறைய இருக்குது. பெண்ணா எனக்கு நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குங்க. நான் என்னதான் தாவேக்காவை எதிர்த்தாலும் இப்ப பாருங்க 2500 ரூபாய் எங்க அண்ணன் தர போறாரு.
அது ஒண்ணு இருக்கா. சூப்பர். அப்புறம் 6 சிலிண்டர் வருஷத்துக்கு. 6 சிலிண்டருங்க. எனக்கு ஆமா. பிரச்சனை இல்லை. எனக்கு வருஷத்துக்கு 4 சிலிண்டர் போதும் நம்ம சமைக்கிற சமையலுக்கு. அதனால எனக்கு 2 சிலிண்டர் நான் வித்துடுவேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஃப்ரீ. தமிழ்நாடு முழுக்க. தமிழ்நாடு முழுக்க. நான் வந்து மாசத்துக்கு 2 நாள் எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருவீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு வாங்கணும். ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு வந்து இது வரைக்கும் திமுக அரசாங்கம் வந்து சாட்சி கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க வந்து சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்லாம் கொடுங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, உங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்குன்னு. எப்படி கேட்க போச்சு? அதனால தான் மக்கள் வந்து திமுக மாத்தினாங்க. ஸோ இனி நான் ரேஷன் கார்டு வாங்க போகும்போது நான் எதுவுமே கொடுக்க, நான் போய் கேட்டோன்னே வெறும் ரேஷன் கார்டை கொடுத்துருவாங்க, கன்சியூமர் கார்டு. நம்ம அதில் நம்ம ஃபீல் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எங்கள் அண்ணன் வந்து இவ்வளோ செஞ்சுட்டு வர போறாரு. அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த ஆட்சி அமைக்க போறதுன்னு இருக்குல்ல, 107 சீட்டு தானே வந்துருக்குது. இந்த 11 சீட்டை யாரு காலில் விழுந்து வாங்க போறீங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்க டிஎம்கே காலில் விழுவ முடியாது, அவங்களுக்கு வந்து அரசியல் எதிரி. நீங்க வந்து ஏடிஎம்கே காலில் விழுவ முடியாது, ஏன்னா அது வந்து மற்றும் பலர். அவங்க வந்து ஒரு மனுஷனே கிடையாது. அவங்க நீங்க சுயமரியாதைக்காரங்களா பார்க்கல. பல்லாங்குழி பாப்பா வந்து நீங்க வந்து அப்படி சுயமரியாதை இல்லாத அந்த பல்லாங்குழி பாப்பா கிட்ட போய் நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா நீ ஒரு சுயமரியாதையில அடிமை. நீ சுயமரியாதை இல்லாதவங்க கூட நீ பழக்கம் வச்சிருந்தீங்கன்னா நீ ஒரு சுயமரியாதை இல்லாதவன் தானே. அப்ப அப்படிதான் போகுது. இல்ல மீதம் உள்ள யாரை கூட நீங்க வந்து கூட்டணி வச்சாலும் நீ எல்லார் காலையும் விடணும். நீ சுயமரியாதை இழந்து மைனாரிட்டியாக சுயமரியாதை அற்ற பிஜேபியின் பி டீமாகத்தான் இந்த அரசு இருக்க போகுது. கொஞ்ச நாளைக்கு, அது சில மாதங்களா நாட்களா என்னன்னு தெரியாது. அது வரைக்கும் இந்த தமிழ்நாடு ஒரு சுயமரியாதை அற்ற ஒரு தமிழ்நாடாகத்தான் திகழப்போகுது, வரப்போகுது. இந்த ஆட்சியும் அப்படிதான் இருக்க போகுது. இந்த ஆட்சியின் அவலங்கள் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னன்னு நான் இப்பதான் பார்க்க போறேன். எம்ஜிஆர் எப்படி இருந்தாரு, அந்த காலத்து அழகுற விஜய் தான் எம்ஜிஆர், இந்த காலத்து எம்ஜிஆர் தான் விஜய். அதனால வந்து அந்த ஆட்சிகள் எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறது மாதிரி முருகதாஸ் சொல்லி லா அண்ட் ஆர்டர் டாஸ்மாக் கிடைக்க போறாரு. ஆமா, டாஸ்மாக் கூட போறாருயா. ஆமா, சூப்பர். ஏன்னா குடினால தான் அபத்தமா இருக்கு, பல பெண்களோட தாலி பறிக்கப்படுது, குடினால தான் பிரச்சனைகள் இருக்கு. அதனால வந்து அண்ணன் வந்தோடனே டாஸ்மாக மூடிடுவாரு அப்படின்னாங்க. அதனால ஒரு 2 வாரத்துல டாஸ்மாக் அனைத்தும் இழுத்து மூடப்படும். எல்லா பெண்களுக்கு ஒரு இடத்துல கூட பிரச்சனை வராது. 12 மணிக்கு ஒரு பாலியல் தொந்தரவுகள் இருக்காது. ஒரு இது காவல்துறை காவல் நிலைய மரணங்கள் நடக்காது. ஒரு செயின் ஸ்நாச்சிங் நடக்காது. ஒரு வெட்டுக்குத்து நடக்காது. ஒரு சாதி கலவரங்கள், ஒரு ஆணவ கொலைகள். புதருக்குள்ள நைட்டு 1 மணிக்கு நீங்க போய் உட்கார்ந்திருந்தாலும் கூட உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. நீங்க எந்த ஏர்போர்ட் பின்னாடி காட்டுக்குள்ள போய் நீங்க உட்கார்ந்து கசமசா பண்ணாலும், குஜ்ரி மஸ்து பண்ணாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அண்ணன் இருக்கிறதுனால. தயவு செஞ்சு நான் இப்படி சொன்ன நினைச்சு நம்பி போயிடாதீங்க பிள்ளைங்களா. பாதுகாப்புன்றது நீங்க கொடுக்கிறது தான். அது எந்த அரசாங்கத்திலயும் பண்ண முடியாது. இந்த மைனாரிட்டி தாவேக்கா வந்து என்னென்ன ஆட்சியை காட்ட போகுதுன்னு, என்னென்ன வந்து எம்ஜிஆர் ஆட்சியின் அவலங்களை காட்ட போகுது, என்னென்ன பிஜேபியின் பி டீம் தான் பிஜேபியின் ஆட்சி. இந்த சினாரியாவில் இந்த காலகட்டத்தில் திமுக தவிர யார் ஆட்சி செய்தாலும் அது பிஜேபியின் பினாமி ஆட்சி தான் என்பதை நம்ம உறுதிப்பட தெரிவிக்கலாம். இனிமேல் இப்போ இது வரைக்கும் ஆளுநர் பேர் என்ன தெரியலையே. இனிமேல் அடிக்கடி நம்ம கேள்விப்படுவோம் ஆளுநர் பேரை. இந்த பொறுப்பு ஆளுநர் கேரளா தான் வந்துட்டு போறாருல, இது வரைக்கும் ஆர்.என். ரவி இருந்தப்ப ஆளுநர் பேர் அதிகமாக அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆளுநர் யாருன்னு இப்போ தெரியாம வந்ததுல. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஆளுநர் பேரை அதிகமாக நாம கேள்விப்பட வேண்டும். இப்போ பாண்டிச்சேரியில நடந்த மாதிரி இந்த குடைசல்கள் கரண்தீப் சிங் பேடியா, அந்த லேடி ஒருத்தவங்க இருந்தாங்களே, அவங்க வந்து அவங்களே மாதிரி ஒரு குடைசல் தமிழ்நாட்டுக்கு இனிமேல் கொடுக்கப்படும். இனிமே முள்ளு மேல நடக்கிற மாதிரி தான் விஜயோட வாழ்க்கை அமைய போகுது. அப்படிதான் இருக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. 4 மணிக்கு எங்க அண்ணன் போய் கையெழுத்து கேட்டு அவர் எதுலயும் கையெழுத்து போட்டுட்டு இன்னும் பிடிச்சுக்கோட ஓடிடுறாரு பனையூருக்கு. அப்புறம் நீங்களே பாத்தீங்களா இல்லையா, நீங்களா அங்க வந்து பனையூருக்கு பட்டணப்பாக்கத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. செக் போஸ்ட்லாம், இது பாடி கார்டெல்லாம். இனிமே வந்து கோட்டைக்கும் பனையூருக்கும் போறதுல இருந்து பனையூருக்கும் பட்டணப்பாக்கத்துக்கு தான் இந்த வந்து கார்டுகள் அதிகமாக போக போறாங்க அப்படிங்கிறதை மிகவும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு வந்து இந்த மாற்றத்தை வந்து மாற்றுறது ஒன்றும் புதுசு இல்லை. 10 வருஷம் முன்னாடி போவோம், 10 வருஷம் பின்னாடி வரும். இது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. பழைய தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியும். இந்த தலைமுறைக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. இது யதார்த்தம் தான். நம்ம வந்து தவற விட்டுருக்கோம் அரசியல்படுத்த. அதுதான் முக்கியமான கொஸ்டின் சொல்ல வந்தேன். என்னன்னா அரசியல்படுத்த தவற விட்டுருக்கோம். யார் ஆண்டாலும், ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்றது கிடையவே கிடையாது. இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம வீட்டை பாதிக்கும், நம்மளை பாதிக்கும்.
இது வந்து சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும். அதனால இனி வந்து பிள்ளைங்களை அரசியல்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள்ல இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, என்ன தோத்தாச்சா நீங்க, எங்க விஜய் மாமா ஜெயிச்சிட்டாரான்னு. அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த குழந்தைகிட்ட கோவப்படவும் முடியாது. முக்கியமா இந்த இப்ப விஜய்க்கு போட்டு போட்டவங்க யாரு தெரியுமில்ல, ஆரியமும் வேணாம் திராவிடமும் வேணாம், எங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத போதும், ஒரு நாங்களே எங்களை பார்த்துக்கிறோங்கிற அடிப்படையில தான் இந்த விஜயை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆரியமும் வேணாம் திராவிடமும் வேணாம், பொதுமக்களாகி நாங்களே எங்களோட ஆட்சியை முடிவு பண்ணிக்கிறோம்னு ஒரு நிலைக்கு தான் இந்த ஆட்சியை எடுத்துருக்கிறாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். பொதுமக்களின் ஒரு ஆரியமும் வேண்டாம் திராவிடமும் வேண்டாம்னு சொன்ன இல்ல, திராவிடமும் வருது, எது 2 கண்ணுன்னு சொன்னாரு அவரு. அதான் தமிழ் தேசியமும் தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்ணுன்னு சொன்ன அப்படின்னு விஜய்க்கு சொல்லிட்டு வந்திருக்கிறாப்ல. ஆனா என்னன்னா விஜயோட நிலைப்பாடு இல்ல, மக்கள் பொதுவாகவே இந்த மாதிரியான இப்போ விஜய்க்கு ஓட்டளித்த மக்களும் விஜயும் ஒரு இடத்துல ஒத்து வராங்க. எப்படின்னா ஆரியம் திராவிடம் அவங்களுக்கு வேணாம், ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில தேவைப்படும் பொழுது அவங்களுக்கு ஆரியம் வேணும், தேவைப்படும் பொழுது அவங்களுக்கு திராவிடம் வேணும். இதுதான் பொதுமக்களின் நிலைப்பாடு இன்னைக்கும் இருக்குது. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில தான் விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது சந்தர்ப்பவாதம். மக்களுக்கு எப்ப ஆரியம் தேவையோ அப்ப ஆரியத்தை கடைபிடிச்சுக்குவாங்க, மக்களுக்கு எப்ப திராவிடம் தேவையோ அப்ப திராவிடத்தை எடுத்துக்கிறாங்க. சிங்கர் கிருஷ்ண அவரு கிருஷ்ண சொல்லிருக்காரு, கிருட்டினமூட்டியார். ஆமா, சனாதனத்தை எதிர்த்ததுனால, சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னதுனால தான் இப்ப வந்து திமுக வந்து அந்த சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்ன உதயநிதி எம்எல்ஏ ஆயிட்டாருங்கிறது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. லூசு பயிர்களாக லாஜிக்கே எல்லாம் பேசி தீட்டாப்ல. சரி, ஓகே, நான் சொல்றது. ஆனால் இந்த ஆரியம் திராவிடம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது நீங்க சந்தர்ப்பவாதத்தின் அடிப்படையில் ஒரு ஆரியத்தையோ ஒரு திராவிடத்தையோ நீங்க எடுத்துதான் ஆகணும். அந்த சந்தர்ப்பவாத ஆட்சி இருக்குல்ல, அது எங்க கொண்டு போய் முடியும்னு நம்மளுக்கு இனிமே தான் பார்க்கணும். இந்த மக்களை எவ்வளவு முட்டாளாக்கி இருக்கு இந்த ஊடகங்கள்லாம், ஒரு முட்டாளை எவ்வளவு பிராண்டிங் பண்ணிருக்கு அப்படின்றது இதனால ஃபீல் பண்ண போற மக்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்க போறோம் ஒண்ணு. ஆனா இதோட பின் விளைவுகள் ரொம்ப ஆபத்தா இருக்கும் அப்படின்றது நம்மள மாதிரி பிற மாநில செய்திகளை பார்க்கறவங்க படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த செய்திகள் எல்லாம் இந்த காதுக்கே வராம ஏதோ இந்தியாவே வந்து சொர்க்க பூமியா இருக்க மாதிரியும் தமிழ்நாடு மட்டும்தான் ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைச்சாங்க. அதில் பத்தில எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு. இனி வந்தாச்சு, இனி வரக்கூடிய பாடு நீங்க பாடுங்க, அவ்வளவுதான்.